வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு குயிக் லஞ்ச் எப்படி வந்து பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ பேரலலா வந்து அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆ, அன்னைக்கு வந்து என்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவும் பெருசா இல்ல. ஸோ சிம்பிளா ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ணிட்டு, காலையிலேக்கு இட்லி, சட்னி தான் பண்ண போறேன். நான் பெருசா எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சு வச்சது இருக்கு. புதினா, கொத்தமல்லிலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் இது மட்டும் நம்ம யூசுவலா அந்த டைமுக்கு தான் கட் பண்ணுவோம். அது மட்டும் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இடையில இடையில டைமிங்ஸுமே காட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 7:57 அதாவது ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அ இந்த ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்டின்னா, நம்ம வந்து குக்கர்ல வந்து குக் பண்ண போறதில்ல இந்த தக்காளி சாதத்த. என்னோட மண் சட்டியில தான் வந்து நான் செய்ய போறேன். ரொம்ப நாளா எனக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. மண் சட்டியில வந்து நம்மோ பிரியாணி பண்ணா எப்படி இருக்கும் அப்டின்ட்டு. அதுக்கு ஒரு ட்ரையலா தான் நான் இந்த வந்து டொமேட்டோ ரோஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா வந்திருந்தது. எங்க 2 பேருக்கு அப்டின்றதுனால நான் வந்து ஒரு அ 1 டம்ளர் ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். அதில பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, ரொம்ப சூப்பரா அத்தென்டிக்கா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்டவ்ல வந்து மீடியம்ல ஸ்லோல வச்சுட்டு, அந்த கடாய் வந்து சூடேறட்டும், மண் சட்டி சூடேறட்டும்னு வச்சுட்டு, சைட்ல நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சேன். வெறும் பச்சை மிளகாயும், வெங்காயம் மட்டும் கட் பண்ணேன். அதுக்குள்ள அது வந்து சூடாயிடுச்சு. ஸோ அதில வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் வந்து கடலெண்ணெய் கொஞ்சமா சேர்த்து, அ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டேன். போட்டுட்டு, அது வந்து அங்க குக் ஆயிட்டுருக்கும்போதே, நான் சைட்ல வந்து நான் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இப்படி நம்ப வந்து சைமல்டேனியஸா மல்டி டாஸ்கிங்கா வந்து நம்போ வேலை செய்யும்போது தான், நம்போ அந்த டைம் வச்சிருக்கோம் இல்லையா? டைமர் ஆன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எஸ் அதுவும் அச்சீவ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்போ அந்த டைம்ல அட்லீஸ்ட் வெங்காயம், தக்காளி கூட நம்ம முன்னாடியே நறுக்கி வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்லல்ல. நம்ம சமைக்க போறது வந்துட்டு ஒண்ணும் ஒரு பெரிய கல்யாணத்துக்குலாம் கிடையாது. ஜஸ்ட் 2டே பேருக்கு தான். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, ஆ சீக்கிரமா முடிச்சிடணும். அதுதான் என்னோட ரீசென்ட் டேஸ்ல வந்து என்னோட கோலா இருக்கு. இது இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. ஆ ஒரு குக்கரி ஷோல எப்படி வந்து டைமர் ஆன் பண்ணிட்டு டக் டக்குன்னு வந்து செய்வாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட கிச்சன்ல நான் தான் கண்டஸ்டன்ட். எனக்கு நானே ஜட்ஜ். அதனால வந்து நானே வந்துட்டு அது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. நான் இந்த மாரி பண்றது. ஸோ நான் மீன்வைல் வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது மண் சட்டி இந்த மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து குக் ஆகுது. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டக்குன்னு வந்து குக் ஆயிடுது. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து ஈவன் வெஜிடபிள்ஸ் கூட சீக்கிரமே குக் ஆயிடுது. அந்த அளவுக்கு அதில வந்து ஹீட் வந்து அது ரீட்டெயின் பண்ணி வைக்குது. ஈவன் ஆஃப் பண்ணிட்டா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கொதிச்சுட்ருக்குது. அதே குவாலிட்டியில தான் இப்போ இந்த ட்ரைப்ளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் வருது இல்லையா? அதுவும் கொஞ்சம் அந்த டெக்னாலஜி இன்ஃப்யூஸ் பண்ணி தான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து அதுலயுமே ஈஸியா வந்து குக் ஆகுது. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த தக்காளிய சேர்த்துக்க போறேன். நான் மீன்வைல் அந்த சைட்ல வந்து என்னோட பையனுக்கு ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன். ஆல்சோ வந்து நான் இட்லியும் வந்து சைட்லயே வந்து ஊத்தி வச்சுட்டேன். அதனால வந்து இப்ப நம்ம அந்த 30 மினிட்ஸ் கோல் அப்படிங்கிறது வந்து அச்சீவ் பண்ணியே ஆவணும் அப்படின்ற மோட்டிவ்ல நான் செஞ்சுட்டுருந்தேன். என்னை யாரும் கொஷின் பண்றதுக்கு இல்ல. லைக் நீ வந்து இவ்ளோ சீக்கிரம் சமைக்கணும். எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு குடுத்து அனுப்பு, ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்பு. ஸ்கூலுக்கு வந்து நான் அப்புறமா கூட கொண்டு போய் நான் லஞ்ச் வந்து குடுத்துக்கிறேன். அதனால எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு இப்போதைக்கு. நானும் வந்து ஆஃபீஸ் ரெகுலரா போல. ரெகுலரா இன் த சென்ஸ் அந்த டைம் இருக்கு இல்லையா? 9 டூ 5 அந்த மாரி டைமிங்ஸ்ல நான் இப்போ போல. ஜஸ்ட் போய் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன். அதனால வந்து நான் என்னோட ஃப்ளெக்சிபிள் டைம்ல நான் போய்க்கலான்றதுனால, நான் இந்த மாரி பண்றேன். பட் ஒரு ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸ்க்கு வரணும். அதனால இந்த குக்கிங் ஸ்பீட் மட்டும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
வித்தின் 1 ஹவர்க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிக்கிறது, 30 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக வந்து எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8:13 ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சப்போ டைம் வந்து 7:55. இப்போ வந்து 8:13 ஆகுது. நான் அந்த டைம் பை த டைம் நான் வந்து ஆ, புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இப்போ மசாலாஸும் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து தக்காளி சாதமா இருந்தா கூட அது வந்து பிரியாணி மாதிரி பண்ணி நான் சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். சும்மா சிம்பிளா வந்து தக்காளி சாதம் பண்றது பிடிக்காது. அதனால தான் அட்லீஸ்ட் அந்த ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு டைமர் ஆன் பண்ணிட்டு, அது அது பின்னாடி வந்து நம்ம சமைக்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படிதான் செய்வீங்க. பட் எனக்கு வந்து இது புதுசு. நான் எப்பவுமே ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணுவேன். ஆ மார்னிங் ஷிஃப்ட்னா ரொம்ப ஏர்லியரா எழுந்து உட்காந்துட்டு, அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரெகுலர் டைமிங்ஸ்லலாம் வந்து நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் ஜென்ரல் டைமிங்ஸ்ன்றது ஒர்க் பண்ணதே கிடையாது. இப்ப இனிமே எப்படி இருக்க போகுதுன்றதும் எனக்கு ஐடியா இல்ல. பட் இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அந்த டைம்ல வந்து இத எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ 8:18 ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ஊற வைக்கும்போதே வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி வந்து ஊத்தி ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணிய ஃபர்ஸ்ட்டு ஊத்தி கொதிக்க விட்டுட்டு, அது கொஞ்சம் லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும்போது, நான் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ அது அங்க ரெடி ஆயிட்டுருக்கும்போது, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு நம்பளுக்கு. அதுக்குள்ள சட்னிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் வந்து அ எடுத்து எடுத்து கட் பண்ணி கழுவிட்டு, அதுக்கப்புறம் இதுலயே வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 1, கொஞ்சமா வந்து தனியா சேர்த்தேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தென் கொஞ்சம் வேர்க்கடலை அதுவுமே நான் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஈஸியாக ஜஸ்ட் எடுத்து அத கொஞ்சம் தோல் இது பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டு தென் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆல்ரெடி நான் வந்து தனியா போட்டதுனால கொத்தமல்லி இலை போடலை. ஸோ உப்பு, புளி சேர்த்து அதில் அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் இது நல்லா வந்தா தான் வீடியோவா போஸ்ட் பண்ணணும், இல்லன்னா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வச்சிருந்தேன். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. டேஸ்ட்டும் செம்மையா இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் அது அது ரியல்லி மேட்டர்ஸ். அந்த மண் பாத்திரத்தில செஞ்சதுனால அதனோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் அன்னைக்கு நான் அந்த 30 மினிட்ஸில அச்சீவ் பண்ண என்னோட குக்கிங். இட்லி மாவுல வந்து நான் கருப்பு கவுனி அரிசி சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால அந்த கலர்ல இருக்கு. தென் சட்னி, தேங்காய் வேர்க்கடலை சேர்த்த சட்னி. அதுக்கப்புறம் நம்ப செஞ்ச அந்த டொமேட்டோ ரைஸ். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்குள்ள இன்னும் நல்லா மலர்ந்து வந்திருந்தது ரைஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி வெரி பெஸ்ட்.